ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு தி ஷோ. டானுக்கெல்லாம் டான் அந்த மாதிரி ரைவல்ரிக்கெல்லாம் ரைவல்ரி. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எப்பயுமே சலிக்காத ரைவல்ரி. ஒரு பிக் டைம் வியூவர்ஷிப்பும் இருக்கு. மோஸ்ட் வியூட் ஈவெண்ட்ஸ் இந்த வேர்ல்டு அக்ராஸ் ஸ்போர்ட்ஸு. எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு மேட்ச்சு. பாகிஸ்தானுக்கு ஹோம் கேம், ஆனாலும் அவங்க பெட்டி எடுத்துட்டு துபாய்க்கு தான் போய் ஆடுறாங்க. இந்தியாவோட துபாயில் அதே வென்யூ பிச்சு, அதே வென்யூல ஆனால் வேற பிச் இருக்கும். பீடாக், நீங்கள் உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? வேற பிச் இருக்கும் தானே பீடாக்? அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்க. வேற பிச்சில் தான் ஆடுவாங்க. பட் இட் இஸ் கோயிங் டு பி த சேம் டஃப் சேலஞ்சிங் திங் ஃபார் த பேட்ஸ்மேன், ஆல்சோ ஃபார் த bowlers. 280 தான் ம். லாஸ்ட் கேம் சொன்னோம் உங்களுக்கு. ஐ வில் ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு த சேம் திங்கு. இப்போ 248 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 254 பேட்டிங் செகண்ட்னு சொன்னோம். 228 அடிச்சாங்க பங்களாதேஷ். அண்ட் இந்தியா மேட் ஹெவி வெதர் ம். அவுட் ஆஃப் த சேஸ். Honestly speaking, that is a honesty. Even though they won by 6 wickets, they made a heavy weather out of the chase. ஸோ இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஆடும்போதே இப்ப என்ன பண்ணணும்? இப்போ பாகிஸ்தானோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, 280 அப்படின்னு ஒரு நல்ல பிச்சிலே ஒரு 280 they struggle. Take the exception out of ம். the 350 chase which they achieved against the second string South African bowling attack. அதுக்கப்புறம் பாருங்க, நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் கேம் என்னாச்சு? ஒரு ஃபைட்டே இல்லை. ஒரு 320 ஒரு ஃபைட்டே கிடையாது. ஸோ இப்போ நீங்க வந்து 280 அடிச்சீங்கன்னா that gives you a realistic chance of winning போது, ஐ டோன்ட் வாண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் டு பி டூ அக்ரெசிவ். இப்ப அதான் சொல்றேனே உங்களுக்கு. இப்ப எல்லாருமே என்ன யோசிச்சாங்க? இப்ப உங்களுக்கு இப்ப பாகிஸ்தானோட ஒரு டீம் ஆடுறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல திருப்பி அதை தான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல பேட்டிங் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஆனா பாகிஸ்தானோட ஒரு டீம் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வராங்கன்னா, இப்ப வந்து அமௌண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் தட் ஹஸ் கான் இன். இவ்வளவு டாட் பால் ஆடிட்டாங்க அப்படின்னு அவங்க எப்படி நீங்களா வருவாங்க? நம்ம பாட்டு பாடுறீங்க? இல்ல இல்ல, அந்த மாதிரி வரும்போது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. the whole world has criticized them the way they approach the first 20 overs போது என்ன பண்ணுவாங்க? வச்சு எடுத்த உடனே பயங்கர அஃபென்சிவா ஆடுறேன்னு ஆடுவாங்க. இதே பாகிஸ்தானோட எப்பவுமே பேட்டிங் ஆடுன்னு சொல்றேன்னா, டாஸ் வின் பண்ணி போலிங் போடு அப்படின்னு சொல்லுவேன். பங்களாதேஷோட ஐ வாண்டட் them to bat first, test themselves in case if they lose the toss against பாகிஸ்தான் ஆர் நியூசிலாந்து சொன்னா, இந்த பாகிஸ்தான் எப்படி மைண்ட் சில சில சமயம் அப்பார்ட் ஃப்ரம் நம்பர்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த மைண்ட் கேம்ஸ்ன்றது நிறைய இருக்கு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப அந்த திங்க் டேங்க்ல பாத்தீங்கன்னா டாப் த்ரீ முகமது ரிஸ்வான் ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இல்ல, பாபர் அசாம் ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இல்ல. இந்த இமாமுல் ஃபக்கர் ஜமான் இருந்தாரு, அவர் எடுத்து வேற கீர்ல ஆடுவாரு. இப்ப இமாமுல்லக்கும் அதேதான். இமாமுல்லக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பால்ல வந்து ஒரு 33 34 அடிப்பாரு. நல்ல இமாம் தான் பிளேயர். ஆடுறாரா? எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? சாத் ஷக்கீலும் பாபரையும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு ஃபஹீம் அஷ்ரஃபை கொண்டு வரணும்னு பார்ப்பேன். ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு பிக்சர் எப்படின்னா, உங்களுக்கு ஷஹீன் அஃப்ரிதியும் ரன் கொடுக்குறாரு. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் தட். செம அடி வாங்குறாரு ஷஹீன் அஃப்ரிதியும். ஹாரிஸ் ராஃப் நீங்க சொல்லவே வேணாம், பேசி ஸ்பேஸ் யாருது. ஓகே. நசீம் ஷா ஒருத்தர் தான் நல்லா போடுறாருங்க போது நான் எப்படி யோசிப்பேன்? ஸ்பின்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவங்களுக்கு வழி கிடையாது. ஓகே, வெளியில யாரும் கிடையாது உங்களுக்கு. ஓட்டுற ஸ்பின்னர்ஸ். சல்மான் அலியாக்கா நல்லா போடுவார். 7 ஓவர்ல 39 விக்கெட் எடுக்க முடியாது. குஸ்தில் ஷாவும் அதே தான். சல்மான் அலியாக்கா இஸ் லாட் பெட்டர் than குஸ்தில் ஷா. ரைட் ஹேண்டர் இருந்தாலும் ஐ வுட் ராதர் ப்ரிஃபர் டு போல் சல்மான் அலியாக்கா ஓவர் குஸ்தில் ஷா. அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, இவங்க ரெண்டு பேருமே பேட்டிங் ஆட்டும். அக்கர் ஜமான் தானே வந்து போயிருக்காரு உங்களுக்கு. நான் ஃபஹீம் அஷ்ரப் மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு வரேன். பர்டிகுலர்லி இந்தியா ஹஸ் காட் அக்ஷர் பட்டேல். இந்தியா ஹஸ் காட் ரவீந்திர ஜடேஜா. even though Kuldeep takes the ball away, he's also a left-arm spinner இருக்கும்போது I would try and get one more left-hander in that slot. இது அப்படிதான் நான் யோசிப்பேன். இப்ப நிறைய பேச்சு வேற வருது, அவர் தான் ஆடுவாரா இல்லைன்னா கம்ரான் குலாம் கொண்டு வருவாங்களா? அதெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த சேஞ்சை தான் நான் பண்ணுவேன். நான் ஃபஹீம் அஷ்ரஃபை தான் எடுத்துட்டு வருவேன். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, இந்த ரிஸ்க் எல்லாம் வேணாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெளியே போனாரு, அவருக்கு பதிலாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தே மைட் பிளே இமாமுல் ஹக். இப்ப இங்க வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு வின் ஃபேக்டர் வந்து போன தடவை நம்ம சொன்னோம். அதாவது எப்படின்னா, பேட்டிங் வந்து 20 to 40 ஓவர்ஸ் அந்த டஃப் டைம்ல எவ்வளவு மெச்சூர்டா நீங்க எடுத்துட்டு போறீங்க. அதுக்கப்புறம் ஸ்பின் ஃப்ரம் 15 to 40 எடுத்த உடனே கொண்டு வராதீங்க. அந்த ஓவர்ல அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்தாரே ஒழிய, துபாயில வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பின் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பின்னாடி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இதா இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு அந்த 20 to 40 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
த லாஜிக் வாட் ஐ டோல்ட் யூ இஸ் 15 to 40 ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி போடுறாங்கன்னு. இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க எல்லாரும் கேட்பாங்க, யோ நல்லா ஜெயிச்சிருக்காங்க ஏயா சும்மா இருயா அப்படின்னு. ஐ வில் பிளே ஹர்ஷதீப் ahead of Harshit Rana for few reasons. Babar Assam genuinely has got a problem for the deliveries that is shaping into him. எல்பிடபிள்யூ போல் கேண்டிடேட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இமாமுல் ஹக்கும் என்ன பண்ணுவாரு, நிறைய ரீச் பண்ணி கவர் டிரைவ்ஸ் ஆடுவாரு. The ball going away from him is going to be another big thing for him. When I got a variety of Harshdeep Singh and Mohammad Shami in, it is going to be deadly in my opinion. அதுக்காக ஹர்ஷித் ராணா நாளைக்கு ஆடி 10 ஓவர்ல 70 கொடுக்கறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். He proved his worth last time. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, it is not about satisfying the player. ஓகே, ஒன்ன நான் டிராப் பண்ண நீ எப்படி நினைச்சுப்ப, நீ 3 விக்கெட் எடுத்துட்ட. எனக்கு வேண்டியது 1.4 பில்லியன் ரிஜாய்ஸ் பண்ணணும், 1.4 பில்லியன் பீப்புளோட ஹாப்பினஸ். அதுக்கு யார் இப்ப நாளைக்கு ஹர்ஷதீப் சிங்கை நான் எடுத்துன்னு வரேன்னு சொல்றேன், அவரு 10 ஓவர்ல 70 போறாரு, போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தியா நீ ராணாவை ஆடிக்கலாமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. You have made a decision. You know these guys are struggling பேக் against த left arm டெசிஷன். seamers. Harshdeep has to play. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல நீங்களும் வந்துட்டு எதுக்கு பிடா அப்படின்றீங்களா? இல்ல ஒத்துக்கிறேன் பீடா. ஆனா நான் இன்னொன்னும் சொல்றேன். இது நீங்க நீங்க முதல்ல சொன்னது, நீங்க முதல்ல சொன்னதுக்கு இப்ப வர்றேன். இப்ப குல்தீப் மாதிரி ஒருத்தருக்கு பதிலா ஹர்ஷ்தீப் ஆடிடலாமே. கிவன் ஃபார் ராணா இஸ் ஆல்சோ குட் ஃபார்ம். 3 பேர் ஆடிட்டா அக்சர் ஜடேஜா அழகா போட்டு போறாங்களே இதுல. குல்தீப் நோ டியூ ரெஸ்பெக்ட், குல்தீப் நல்லா தான் போட்டாரு. ஒரு ஆங்கிள் ஏதோ இஷ்யூஸ் இருக்க மாதிரியும் கமெண்ட்ரியில சொல்லி நான் கேட்டேன் போன மேட்ச் அப்போ. வருண் சக்கரவர்த்தி இஸ் ஆல்சோ ஆப்ஷன். பட் தென் ஏன் வந்து அந்த ஸ்பாட்ல ஹர்ஷ்தீப் ஆடி 3 சீமரோட போக கூடாது அப்படின்னு கேக்குறேன். நாட் அ பேட் கால். ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னரும் ஒன் டைமென்ஷனல் ஸ்பின்னர், ரெண்டு பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ரெண்டு பேருமே வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து உள்ள போடுற ஆளுங்க, ரெண்டு பேருமே பிளாட்டா போடுற ஆளுங்க. அப்படிங்கும் போது ஒரு வெரைட்டி இல்லாத ஒரு 20 ஓவர் ஸ்பின் போடுற மாதிரி உங்களுக்கு ஆயிடும். ஓகே, சோ குல்தீப் ஃபிட் இல்லைன்னா கூட they will try and bring வருண் சக்கரவர்த்தி in. வருண். உங்களுக்கு ஈஸி ஆப்ஷன் இங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, போன மேட்ச் முடிஞ்சு போச்சு. போன மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்க்காதீங்க. யூ ஹேவ் அ டாஸ்க் அகைன்ஸ்ட் யுவர் செல்ஃப் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ வின் திஸ் கேம் தேர் இஸ் கோயிங் டு பி ஜீரோ பிரஷர் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. யூஆர் எலிமினேட்டிங் ஒன் டீம்ங்கும் போது இப்போ அவர் என்ன நினைச்சுப்பாரோ, இவர் என்ன நினைச்சுப்பாரோ, அதெல்லாம் யோசிக்காம வாட் இஸ் தி பெஸ்ட் நீங்க என்ன பாஸ். நினைப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கு பீடா. அவங்க வாழ்றாங்க, இவங்க வாழ்றாங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க? இப்ப எனக்கு அதான் நான் திருப்பியும் சொல்றேன், நாளைக்கு ஹர்ஷதீப் சிங்க உள்ள கொண்டு வந்துட்டு யூ மைட் கோ எக்ஸ்பென்சிவ், மைட் நாட் பிக் அப் விக்கெட்ஸ். ஓகே, பட் டோன்ட் கொஸ்டின் த டெசிஷன் பிகாஸ் யூர் டூயிங் த டெசிஷன் ஃபார் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். அப்படிங்கும் போது இல்ல ராணாவே நாளைக்கு பர்சேஸ் பண்றாங்க, அவரு ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதையும் நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த அவுட் செட், இஃப் யூ சிட் அவுட் சைட் அண்ட் கோயிங் டு பிளே மச் ஸ்ட்ராங்கர் டீம் தேன் வாட் யூ பிளேட் லாஸ்ட் டைம் அண்ட் யூ ஸ்ட்ரகிள் டு பீட் தம், தட் இஸ் த ஆனஸ்டி. இப்ப நீங்க அந்த இதெல்லாம் சொல்லாதீங்க, 6 விக்கெட்ஸ் வின்ல சொல்லி ஸ்ட்ரகிள் டு பீட் தம். 36 for 5 இருந்து அவன் 228 அடிச்சுட்டு 10 ஓவர்ல 69க்கு 1 இருந்துச்சு தண்ணி காமிச்சிட்டான் அவங்கள. அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு பிளே எ டீம் விச் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தென் தெம் அண்ட் தே ஆர் ரன்னிங் ஃபார் தேர் லைஃப். அப்படிங்கும் போது அந்த என்ன சொல்றது, காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி லிட்டில் ஸ்டிஃபர் தேன் எவ்ரி ஒன் திங். இப்போ ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்லாம் வந்து ஒன் சைடட் கேம் இந்தியா பாகிஸ்தான். I don't really expect this to be a one-sided game considering the nature of the pitch. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, because I'm telling you it's not going to be high scoring when you like லாகூர் or லாவல்பிண்டி. பாகிஸ்தானுக்கு இது சூட் ஆகும். ஒரு 320 இதுன்னா உங்களுக்கு 320 அடிக்கிற கியர் கிடையாது, மாட்டிப்பான். இப்ப இங்க உங்களுக்கு 280 270ன்னா அவன் ஆடுற டாட்டு மேல அதுக்கு வந்துட்டு என்ன ஆகும், அந்த 260 270 கொஞ்சம் யாராவது ஒரு பிளேயர், ஒரு சல்மான் அலி ஆக்காவோ ஒரு குஸ்தில் ஷாவோ பின்னாடி ஒரு த்ரஸ்ட் கொடுத்தா, அப்ப கெட் அ டாப் த்ரீ யூனோ செட்டிலிங் தெம் டு பெட்டர் ஸ்கோர் இன் 20 ஓவர்ஸ், இந்த 270 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி அ கான்டெஸ்ட் விச் இஸ் டெஃபினெட்லி இன் மை ஒப்பீனியன் won't be one side எடுக்கும்போது you try and tick all boxes from your side and that is going to be Arshdeep Singh from my side. But if Rana plays tomorrow, proves me wrong, நீங்களும் வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் ஆனுன்றீங்க, proves you wrong, that is fine. Finally நமக்கு என்ன வேணும், it's not the ego about what we are talking here. Want India to win, that is a bottom line interest. ஸோ உங்களுக்கு இப்ப இந்த ரெண்டு ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்படி யோசிப்பாங்களா தெரியல ஃபஹீம் அஷ்ரஃபை கொண்டு வரதுக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபஹீம் அஷ்ரஃபை அக்ஷர் பட்டேல் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஃபஹீம் அஷ்ரஃபை யூஸ் பண்ணணும்னு நான் பார்ப்பேன். ஓகே, இப்போ ஆனா இப்ப அவரு அக்செப்ட் பண்ணி நல்லா போடணும்.
நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு என்னன்னா அக்ஷர் பட்டேல ரிலேயிங் him டு போல் மினிமம் 8 ஓவர்ஸ். ஃபஹீம் அஷ்ரப்ட எனக்கு அது வேண்டாம், ஒரு 4 ஓவர் போட்டா போறோம். குஷ்தீல் இருக்காரு, சல்மான் அலி இருக்காரு. ஸோ 3 போலர் 10 ஓவர் ஏமாத்தி போட்டுடலாம். எப்படியும் 10 ஓவர்ல 90 கொடுத்தாலும் யாரிஸ் ராவ் 10 ஓவர் கொடுத்துருவாங்க. இப்ப ஷைனஸ் அப்ரிதி பேசிஸ் பேசியார் அவரும் 10 ஓவர் போட்டுருவாரு. நசீம் ஷாவும் 10 ஓவர் போட்டுருவாரு. அப்ரார் அஹமடும் 10 ஓவர் போட்டுருவாரு. அப்படிங்கும்போது நீங்க ஃபஹீம் அஷ்ரப் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, இந்த ஜடேஜாவையும் அக்சர் பட்டேலையும் செட்டில் ஆக விடக்கூடாது. மிடில் ஓவர்ஸ்ல 2 பேரும் when they are bowling in tandem, அவர் ட்ரை அண்ட் ப்ரமோட் ஃபஹீம் அஷ்ரப் அண்ட் ட்ரை அண்ட் கவுண்ட். அப்படிதான் நான் யோசிப்பேன் ஒழிய அவர் வந்துட்டு என்ன போலிங் வேல்யூ அவர் ஆட் பண்ணுவார் அப்படி ஆட் பண்ணீங்கன்னா நீங்க ஆட முடியாது. பட் இவங்க இமாமுல் ஹக்கோட தான் போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்ப என்ன நம்ம சொன்னோம்னா, இந்த 20 to 40 ஆடுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி when the slow bowlers are coming in, the pitch is slightly getting soft. இங்க பாத்தீங்கன்னா நம்பர் 4ல இருந்து வரும். நம்பர் 4 ஷ்ரேயஸ் ஐயர், 5 அக்ஷர் பட்டேல், 6 KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா. அப்படிங்கும் போது ஷ்ரேயஸ் ஐயர் சம ஃபார்ம்ல இருக்காரு. அக்ஷர் பட்டேல் போன மேட்ச் கொடுத்துறாரு, நல்லா ஆடுறாரு. ராகுல் வந்து கிவன் இம் வேர்ல்ட் ஆஃப் கான்பிடன்ஸ். ஹர்திக் பாண்டியாவும் ஆடிட்டு இருக்காரு நல்லா, ஜடேஜாவும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, considering that Imamul Haq is going to play, that not going to do any experiments. Number 4 Rizwan, yes, very good player. Salman Ali Aga, rate him very highly. Tayyab Tahir, I'm not sure about it. Kustil Shah can be destructive. அப்படிங்கும்போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அந்த 15 to 40 ஸ்பின்னர்ஸுங்கும் போது இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அபிட் பினாமினல். 15 to 40 நான் திருப்பி சொல்ல, இட்ஸ் ஒன்லி தி எக்கானமி நாட் தி விக்கெட்ஸ். அப்படிங்க அங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அப்ரார் அஹமத் இஸ் ஆல்சோ மிஸ்ட்ரி ஸ்பின்னர். இதனோட கன்வென்ஷனல் ஸ்பின்னர் பேக்டப் பை சல்மான் அலியாக்கா அண்ட் குஸ்தீல் ஷான்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 54-46. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா துபாய்னா பாகிஸ்தானுக்கு செகண்ட் ஹோம், இது வேற மாதிரி போகுன்றீங்களா? இல்லை, இவங்க தான் ஆல்ரெடி அங்கே செக்இன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களே. ஸோ அதனால இந்தியா ஜெயிச்சிருவாங்க போயிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் டோர்னமெண்ட் நாளைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் பாகிஸ்தான் செமிஃபைனல் வருவாங்கன்னு சொன்னது உண்மைதான். ஜெயிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு நினச்சி தான் சொன்னேன். அதையும் கோட்டை விட்டுட்டாங்க. இது வந்து அது வந்து சொல்லுவாங்க மெட்ராஸ் மேட்டுப்பாளையம் காஸ்ட்லி 9 ரூபா காஸ்ட்லி டிக்கெட்டு. அதையே நீ எடுக்கலைன்னா மேட்டுப்பாளையம் டூட்டி 9 ரூபா டிக்கெட், இது நீ எப்படி எடுக்க போறன்ற மாதிரி அந்த மேட்சே அவங்க கோட்டை விட்டாங்க. இது வந்து போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பீடா. அப்படியே ஃபேண்டசி பிக்ஸ் போலாமா? இந்த கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு எப்படி போகும்னு. திருப்பியும் போன மேட்ச் கில் எடுத்தேன், நீங்க விடாம உங்களுக்கு கொடுக்காம கில்லையும் எடுத்துடுறேன். போன மேட்சும் ஐயர் எடுத்தேன், இந்த மேட்சும் ஐயர் எடுக்கிறேன். போன மேட்சும் சல்மான் அலி ஆகாவ் எடுத்தேன், அவரையும் எடுக்கிறேன். ஐ எம் பிக்கிங் முகமது ரிஸ்வான் பிகாஸ் ஆஃப் ஹவு குட் அ பிளேயர் ஆஃப் ஸ்பின் இஸ் இந்த மிடில் ஓவர்ஸ். அப்புறம் என்னோட 5th பிக் டெஃபினெட்லி கோயிங் டு பி குல்தீப், அதுல சந்தேகமே கிடையாது. குல்தீப் ஆடல் என்ன வருண் சக்கரவர்த்தி. ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா சுப்மான் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், குல்தீப் ஆர் வருண் சக்கரவர்த்தி, சல்மான் அலி ஆகா அண்ட் முகமது ரிஸ்வான். நீங்க வழக்கம் போல அக்ஷர் பட்டேலோட ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுனால தான் ஹேட்ரிக் எடுக்கிற மாதிரி இருந்தது. அக்ஷர் பட்டேலோட ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமாம், பாவம் ஆர்டர் கிடைச்சிருக்கலாம். நாளைக்கு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிக்கு அக்சர் பட்டேல்ல. அதுக்கு அடுத்து ஹர்ஷித் ராணா ஆடினார்னா அவர் எடுத்துடலாம். எல்லா மேட்சும் 3 3 விக்கெட் எடுக்கிறாரு. அவர் ஆடாம ஹர்ஷதீப் ஆடினார்னா தாராளமாக ஹர்ஷதீப் எடுத்துலாம். அந்த ஸ்பாட்ல யார் ஆடுறாங்களோ அவங்க எடுத்துருங்க. உங்களுடைய சரத் பாபு அவர் எப்படி விட முடியும்? அவரும் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ 2 இந்தியன் சீமர்ஸையும் எடுத்துடலாம். அக்சர் பட்டேல் எடுத்துடலாம். ரோஹித் சர்மா விடவே முடியாது, அடியை போட்டு விடுறாரு எடுத்த உடனே. அதனால அந்த ரோஹித் சர்மா எல்லாருக்கும் பிடிச்ச ரோஹித் சர்மா, அதனால ரோஹித் சர்மா எடுத்துடலாம். கோலி வந்து இன்னைக்கு 2 மணி நேரம் முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிடா. டீம் வர்றதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து ஒரு டீம். பிளேயராவது பாகிஸ்தான்ல இருந்து எடுங்க, ஒரு பிளேயர் எடுங்க சரி, ஓகே. ப்ளீஸ். பீலாகின் ரிக்வஸ்ட்டுக்காக ஃபுல்லாக ரொம்ப நாட்டு பற்று ரொம்ப முன்னாடி வந்துருச்சு. சரி, ஓகே. எனக்கு பாபர் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆகா, எனக்கு பிடிச்ச பிளேயர் நீங்கள் எடுத்துட்டீங்க பீடா. ஹாரிஸ் ராஃப் ஒரு பயங்கரமான ஜங்க் விக்கெட் டேக்கர். அவர் எடுத்தாலே 2 விக்கெட் 3 விக்கெட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஐ வில் பிக் ஹாரிஸ் ராஃப். அவர் எப்படி போடுவார்லாம் கேட்காதீங்க, எக்கனாமிக்கல் போயிடும். பட் ஃபேண்டசிக்கு ஹாரிஸ் ராஃபை எப்பவுமே எடுக்கலாம். ஸோ ஐ வில் கோ வித் ஹாரிஸ் ராஃப் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ இதான் என்னோட பிக்ஸ். இந்தியா 2 சீமர்ஸ் அக்சர், ரோஹித் அண்ட் ஹாரிஸ் ராஃப் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். பீடாவுக்கும் பிக்ஸ் சொல்லிட்டீங்க. கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த மேட்ச்க்கு உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரோஹித் சர்மா மட்டும்தான் has to continue this positive impact right from the word go. அவர் பொறுமையா ஆடக்கூடாது. அவர் அந்த மாதிரி தான் எஸ்ட் புட் பிரஷர் அந்த ஆப்போசிஷன். ஈவன் அவர் 6வது ஓவர்ல அவுட் ஆறாரு, ஒரு 41 வந்துருச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு புட் அப் லாட் ஆஃப் பிரஷர் ஆன் பாகிஸ்தான். ஸோ ஹி ஹேஸ் டு பிளே லைக் தட். கில்லு வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடின மாதிரி கில்லியா அதே மாதிரி ஆடணும். அண்ட் கோலி அண்ட் ஷ்ரேயஸ் ஐயர் ஹஸ் டு டேக் தம் த்ரூ அண்ட் அலாங் வித் அக்ஷர் பட்டேல் டு 40 ஓவர்ஸ் ஃபார் அ பிக் ஸ்லாக். நான் திருப்பி சொல்றேன், 285 வந்ததுன்னா இஃப் இந்தியா ஈவன் பேட்ஸ் பட் தேர் கோயிங் டு டிஃபெண்ட் இட். அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் போனஸ்ன்றதுனால இந்த பாகிஸ்தான்ல வர்ற ஸ்கோர்ஸை வச்சு நான் 320 போறேன்னு சொல்லிட்டு
திருப்பி சொல்ல 245 லட்சம் திருப்பி அடிச்சிருவாங்க. 245 நீங்க கொலாப்ஸ் ஆனீங்கன்னா நான் திருப்பி சொல்ல பாகிஸ்தான் திருப்பி அடிச்சிருவான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. If Pakistan bats first, they have to score 300 in this pitch. The kind of bowlers what they have got to defend, I don't see them scoring 300. So உங்களுக்கு வந்துட்டு அவங்க 260 அடிச்சாலும் இந்தியா திருப்பி அடிச்சிருவாங்க. Only thing is if India bat first, they have to be very clear, trying to accelerate too much and end up 20-30 runs short like 245 திருப்பி அடிச்சிருவாங்க. அதனால கரெக்டா மெஷர்டா ஃபேஸஸ் வின் பண்ணோம். பாப்போம் எப்படி போறதுன்னு. நான் என்னோட எட்ஜ் இந்தியா கொடுத்துருக்கேன், நீங்களும் உங்களோட எட்ஜ் வந்து இந்தியா கொடுத்துருக்கீங்க. Let us see how it goes. We come back and do a review on this, whether Pakistan still alive in the tournament as a defending champions are also the hosts of the Champions Trophy. We will entertain you with that episode tomorrow after the match concludes with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.